இதான் என்னோட CMF Phone 2 Pro. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரூமில் ரன் ஆகிட்டு இருக்கு. நத்திங் ஓஎஸோட 4.1 அப்டேட்டுக்கு அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து சுத்தமாக முடிச்சு விட்டானுங்க. அதனால் இந்த ரோம் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே குயிக் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல் வியூவை இன்ஸ்பயர் பண்ண குயிக் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் வந்து மேலேயும் கீழே மூவ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக இருக்கணுமா இல்லை விசிபிளாக இருக்கணுமான்னு அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் டபுள் டாப் டு ஸ்லீப்பும் இருக்குது. ஸ்டேட்டஸ் பார்லேயே டபுள் டேப் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். இந்த ஓஎஸில் நான் பெருசாக பக்ஸோ கிளிச்சஸோ எதுவும் ஃபீல் பண்ணதில்லை. ஆப் ஓப்பனிங் அனிமேஷன்ஸும் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இங்கே லான்ச்சர்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் லான்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அபவுட் ஃபோனில் பார்த்தா ஓஎஸோட நேம் அப்புறம் டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் Android 16 மேமன் செக்யூரிட்டி பேட்சில் ரன் ஆகிட்டுருக்கு. வால்பேப்பர் செட்டிங்ஸில் எஃபெக்ட்ஸ்குள்ளே பிக்சலில் இருக்க மாதிரியே நம்ம வந்து ஷேப், வெதர், சினிமேட்டிக், அட்மாஸ்பியர்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் டிஃபால்ட் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைல்குள்ளே கலர்ஸில் பார்த்தா நம்ம வேணுங்கிற கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் தீம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் பேஸ்டு கலர் தீம் இருக்குது. ஆப்கிரிட்டில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐகான் ஷேப்பும் வேணுங்கிற ஐகான் ஷேப் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் பேக் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்து இன்ஸ்டால் பண்ணி இதில் வேணுங்கிற ஐகான் பேக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். கமிங் டு த ஃபாண்ட் ஸ்டைல், இதில் கொஞ்சம் ப்ரீபில்ட் ஃபாண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கஸ்டம் ஃபாண்ட்டும் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் பார்த்தா விஜிட் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வேணுங்கிற விஜிட்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய கரண்ட் லாக் ஸ்க்ரீன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா இதோட ஃபுல் பிரைட்னஸே இவ்வளோ தான் இருக்குது. ஃபோனோட பிரைட்னஸும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாதிரி இல்லை. தீம் செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேட்டஸ் பாரோட வைஃபை ஐக்கான் கூட மாற்றிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஐக்கான் பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நத்திங் இன்ஸ்பயர் பண்ண பேக் கெஸ்டர்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். டைனமிக் பார்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. நத்திங் ஓஎஸில் இந்த ஃபீச்சர் இல்லைனாலும் இதில் யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. டைனமிக் ஐலாண்டோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரீசெண்ட் ஆப் வந்து டிஸ்பிளே ஆயிரும். நம்ம வேணுங்கிற ஆப் இதிலேருந்தே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சவுண்ட் செட்டிங்ஸில் பார்த்தா நம்ம ஆப் வைஸ் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்லேருந்து இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணலாம். யூடியூபோட வால்யூம் மட்டும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து பிஜிஎம்ஐ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ லான்ச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பேட்டரி ஹெல்த் அண்ட் டெம்பரேச்சர் டிஸ்பிளே ஆயிடுது. பர்ஃபார்மன்ஸ் மோட் கூட மாற்றிக்கலாம். குயிக் செட்டிங்ஸை இங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் மோடும் இருக்குது. இதை எனேபிள் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்குது. இதில் சைட் பார் சப்போர்ட்டும் இருக்குது. சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா மினி லான்ச்சராட்ட ஓப்பன் ஆகுது. பிசி மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்கள் மொபைலில் மிமிக் பண்ணுது. இதை எனேபிள் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் ஃபோட்டோஸில் வந்து அன்லிமிட்டட் பேக்கப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸோ அப்லோட் பண்ணால் ட்ரைவில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கவுண்ட் ஆகாது. ரூட்டுன்னு பார்த்தா இங்கே கர்னல் எஸ்யூ நெக்ஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய மாடியூல்ஸ். ப்ளே இன்டெகிரிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக்கும் டிவைஸ் இன்டெகிரிட்டியும் ஒர்க் ஆகுது. பேங்கிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிபே யூஸ் பண்ணுறேன். ஜிபேயில் வந்து எனக்கு மேஜராக எந்த இஷ்யூ இல்லை. ஃபோன்பேலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜராக எந்த இஷ்யூ இல்லை. இன்டர்நெட் பேங்கிங்க்கு வந்து நான் ஆக்சிஸ் பேங்க்கோட மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறேன். அதுவும் எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பேடிஎம் மட்டும் இதில் ஒர்க் ஆக மாட்டேது. அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இங்கே வந்து ஆப் லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற ஆப் சூஸ் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃபைல்ஸ் ஆப்பை வந்து பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. லிசனர்னால பீப் சவுண்ட் கூட கேட்க முடியாது. அப்புறம் நம்ம கால் ரெக்கார்டிங்கை வந்து வேணுங்கிற டைரக்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டரி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் சார்ஜிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நம்ம சார்ஜிங் பர்சன்டேஜ் வந்து லிமிட் பண்ணிக்கலாம். பேட்டரி இன்ஃபர்மேஷன் டேப்குள்ளே சைக்கிள் கவுண்ட், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, அப்புறம் ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நத்திங் ஓஎஸோட இந்த 3.2 அப்டேட்டில் எனக்கு வந்து 8 to 9 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. ஆனால் இந்த பாலா போன நத்திங் ஓஎஸோட 4.1 அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து 6 to 7 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. இந்த ஓஎஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 to 9 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் சாலிடாக கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸில் வந்து ஐடில் ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது.
மெயினாக பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ட்ரெயினும் வந்து எனக்கு 2 to 3% தான் இருந்தது மேக்ஸிமம். நத்திங் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 to 4% வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. என்னோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நத்திங் வாய்ஸ் வந்து எனக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபீச்சர் ரிச்சாக ரோம் வேணும்னா இந்த ரோம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து இந்த ரோமில் வந்து சாலிடாக வருது. 1.5 days வரைக்கும் எனக்கு கிடைக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா Gcam சப்போர்ட் தான் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.